வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். போன வீடியோவில் ggplot2 அது பார்ட் 2ல் ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது கேப் மைண்டர் டேட்டா செட் எடுத்துகிட்டு அதில் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி ஆல் ஓவர் வேர்ல்டு ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்கலி இந்தியாவுக்கு ஓவர் த இயர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம COVID-19 பேண்டமிக் பற்றி பார்க்கலாம். முதல்ல டைடிவர்ஸ் லோட் பண்ணிப்போம், அப்புறம் லூப்ரிடேட், அப்புறம் மேக்ரிட்டார். மேக்ரிட்டாரில் தான் உங்களுக்கு அந்த பைப் சிம்பிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ப்ராப்ளம் covid19.who.int அந்த வெப்சைட்டில் இந்த CSV ஃபைல்லேருந்து டவுன்லோட் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு. இதை ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒன்று, இந்த கோடை நீங்கள் போட்டு இம்போர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா செட்ஸ் அதுலேருந்து போகலாம். இல்லை இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணலாம். லைப்ரரி ரீடார் இந்த கோட் ஜென்ரேட் ஆகிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் நம்ம இம்போர்ட் டேட்டா செட் வழியாக போகிறோன்னா இம்போர்ட் டேட்டா செட் ரீடார் இது சூஸ் பண்ணோம். அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இப்போ இந்த டயலாக் பாக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த கோடை காப்பி பண்ணணும். ஸோ முதல்ல இதை காப்பி பண்ணிக்கலாம் இந்த யூஆர்எல்ல. இப்போது இம்போர்ட் டேட்டா செட்டுக்கு போகலாம். ரீடார்லேருந்துன்னு சொல்லலாம். இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இங்கே அப்டேட் சொன்னோன்னா நம்ம இந்த டேட்டா நெட்லேருந்து ரிட்ரீவ் ஆகி கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் who_covid_19 அந்த நேம் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த நேமை சேஞ்ச் பண்ணிடலாம். சிம்பிளாக COVID-19 மாற்றிடலாம். அண்டர்ஸ்கோரும் வேண்டாம், குளோபல் டேட்டாலாம் எடுத்துடலாம். ஸோ இங்கே COVID-19 வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் நேம்ஸ் அதெல்லாம் ஓகே, ட்ரிம் ஸ்பேசஸ் எல்லாம் ரைட். இதை மட்டும் இங்கே டபுள் இருக்குது, அதை நம்ம டேட்னு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஃபார்மேட் பார்த்துக்கணும். ஃபார்மேட் என்ன, 4 டிஜிட்ஸில் இயர் இருக்குது, அப்போ கேபிட்டல் ஒய் யூஸ் பண்ணணும். ஹைஃபன் இருக்குது, ஹைஃபன் யூஸ் பண்ணணும். அப்புறம் இது வந்து டே, இங்கே டே இருக்குது, இங்கே மந்த் இருக்குது. ஸோ நம்ம அதுபடி செய்யணும். ஸோ இயர், மந்த்து, டே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபார்மேட் பண்ணலாம். ஃபார்மேட் பண்ணச்ச முதல்ல டேட்டுன்னு செலக்ட் பண்ணிப்போம். உடனே ஒரு ப்ராம்ப்ட் பண்ணும். ப்ராம்ப்ட் பண்ணுறதை நம்ம மாற்றி நம்ம எப்படி இருக்குது அந்த மாதிரி பண்ணணும். பர்சன்டேஜ் கேபிட்டல் ஒய் டேஷ் பர்சன்டேஜ் எம் dash percentage D. இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டோன்னா இந்த டபுள் வந்து டேட் ஆகிடும். இப்போ இங்கே டேட் ஆகிடுச்சு. இதை டேட்டை ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்துடுச்சு. என்ன செட் பண்ணணுமோ அது ஃபார்மேட் நமக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்குமோ அந்த ஃபார்மேட் வந்துருக்கு. இப்போ இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இந்த கோடு தான் நான் இங்கே ஆல்ரெடி எழுதியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இப்போ COVID-19 C கேபிட்டல் அந்த மாதிரி வந்திருக்கு. இதை மனசில் வச்சுக்கணும். இந்த டேட்டா தான் இது. டேட் ரிப்போர்ட்டட், கண்ட்ரி கோட், கண்ட்ரி, ஹூ, ரீஜன், அப்புறம் நியூ கேசஸ், குமுலேட்டிவ் கேசஸ், நியூ டெத்ஸ், குமுலேட்டிவ் டெத்ஸ், இதாவது தான் ஃபீல்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம கோடுக்குள்ளே போகலாம். ப்ராப்ளம் பார்க்கலாம். கெட் COVID-19 டேட்டா ஃப்ரம் ஹூ வெப்சைட், URL given above. Okay. Filter the data for India for the month of October 2020 போட்டிருக்கு. நம்ம இதை February 2021 மாற்றிப்போம். 2021. இது இங்கிலீஷ் வெர்ஷனுக்காக எழுதும்போது அக்டோபரில் பண்ணேன். இப்போ தமிழ் வெர்ஷனில் நம்ம இந்த டேட்டை மாற்றிடலாம். Draw area plots for cumulative cases reported and deaths thereof. Second issue இதில் a bar plot of the new cases and new deaths. Adjust the scale to enable viewing daily variations of all data columns. சரி, இப்போ நம்ம இந்த கோடுக்குள்ளே போகலாம். ஸ்மால் சி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது ரெண்டு வகையில், அதுவும் கோவிட்னு தான் இருக்குது, COVID-19 இல்லை. நம்ம COVID-19 இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன பண்ணலாம்,
2 வகை இருக்குது. ஒவ்வொரு இடமா பார்த்து காப்பி பண்ணுறதுக்கு பதில் ஆரில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது இந்த இடத்துலேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். கோவிட்-19 இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே என்ன பண்ணலாம், நம்ம கோவிட் அப்படின்ற பேரில் இந்த கோவிட்-19 சேவ் பண்ணிக்கலாம். டன். இப்போ நமக்கு கோவிட் கிடச்சிச்சு வேரியபிள். இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது ரெண்டும் ஒன்று தான். இப்போது ஸ்டேட்மெண்ட் 26லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறோம். எந்த டேட்டாவை, கோவிட் டேட்டாவை கோவிட்னு போட்டிருக்கோம். இங்கே பைப் ஆப்ரேட்டர் காம்பவுண்ட் போட்டிருக்கோம். காம்பவுண்ட் போடும்போது இங்கேயும் போகும், கடைசியாக வர டேட்டா திருப்பி இங்கேயும் வரும். ஃபில்டர் கண்ட்ரி இந்தியான்னு கொடுத்துருவோம். பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் பர்சன்டேஜ், அதாவது பைப் ஆப்ரேஷன். செலக்ட் அதர் தேன் இந்த ஃபீல்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்தா இந்த வெக்டாரை தவிர மீதி உள்ளதெல்லாம் செலக்ட் பண்ணுன்னு அர்த்தமாயிடும். ஸோ ஹூ ரீஜன், கண்ட்ரி கோட், கண்ட்ரி இதெல்லாம் வேண்டாம், மீதியை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அதை கோவிடில் கொண்டு வான்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் கோவிட்னுடைய டேட்டா 410 அப்சர்வேஷன்ஸ் ஆயிடுச்சு. வேரியபிள்ஸும் 8லேருந்து 5 ஆயிடுச்சு. இப்போ குமுலேட்டிவ் கேசஸ் மட்டும் ரெட் கலர் பாயிண்ட்ஸில் போடலான்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இந்த கோவிட் டேட்டா எடுத்துகிட்டு ஜிஜி பிளாட் பண்ணுவோம். இதில் பைப் ஆப்ரேட்டருக்குனால கோவிட் டேட்டா ஃப்ரேம் இது உள்ளே வந்துடும். அப்புறம் எஸ்தெட்டிக்ஸ் எக்ஸ் ஒய் சொல்லிட்டோம். அப்புறம் ஜியோம் பாயிண்ட் கலர் ரெட் சொல்லிட்டோம். உங்களுக்கு பிளாட் கிடைக்கும், ஏன்னா ஜியோம் பாயிண்ட் கொடுத்துருக்குனால. இப்போது ஜனவரியிலேருந்து உங்களுக்கு லாஸ்ட் இயரில் அரௌண்ட் ஜூலையில் வரைக்கும் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருந்தது. அதுக்கு பிறகு எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அரௌண்ட் 2021 தான் கொஞ்சம் ஃப்ளாட்டனிங் இண்டிகேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இது குமுலேட்டிவ் கேசஸ். குமுலேட்டிவ் கேசஸ் எப்போ மேலே தான் போயிட்டுருக்கும். இது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது குமுலேட்டிவ் ஆகிட்டுருக்கு. அதனால் இது இப்படி தான் இருக்கும். ஓகே, இதே ஏரியா பிளாட்டாக வேணும்னா இங்கே ஜியோம் பாயிண்ட்டுக்கு பதில் ஜியோம் ஏரியா கொடுக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஏரியா பிளாட் கிடைக்கும். ஓகே, இப்போ குமுலேட்டிவ் கேசஸும் குமுலேட்டிவ் டெத்ஸ் ரெண்டும் வேணும்னா இப்போ இந்த டெத்ஸ்க்காக இன்னொரு பாயிண்ட்டு ஜியோம் பாயிண்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஜியோம் பாயிண்ட் ஆஸ்தெட்டிக்ஸில் போட்டு குமுலேட்டிவ் டெத்ஸ்ன்னு கொடுப்போம். அப்புறம் கலர் ரெட்டுன்னு கொடுப்போம், ஏன்னா இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் டிஸ்டிங்விஷ் பண்ணணும். இங்கே ஜியோம் பாயிண்டில் கலர் ப்ரௌன் கொடுப்போம். ஓகே, எப்படி பார்ப்போம். அப்போ ப்ரௌன் முன்னாடி வந்த கர்வு, இதுதான் அடுத்த கர்வு. இந்த கர்வு என்ன, குமுலேட்டிவ் டெத். இந்த பிளாட்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ஏன்னா ஸ்கேல் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்கேல் இருக்கனால உங்களுக்கு இது இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இந்த ஓவரால் நம்பர்ஸில் உங்களுக்கு டிஸ்டிங்விஷபிளாக இல்லை. இதையே நம்ம லாகரிதம் போட்டு பார்த்தா இது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும். ஓகே, அதுதான் இங்கே செய்கிறோம். ப்ளஸ் ஸ்கேல் _y_log10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகுது, ஒய் ஆக்சிஸில் உள்ளதை லாக் பண்ணி காட்டுன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ரெண்டும் லாகரிதம் பண்ணிச்சு, உங்களுக்கு இந்த வித்தியாசம் கிடைக்குது பாருங்க. லாகரிதம் இல்லைன்னா அந்த வித்தியாசம் தெரியல. இப்போ லாக் ஸ்கேலில் இருக்கனால இந்த வித்தியாசம் தெரியுது. ஓகே, அடுத்தது ஃபில்டர் டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் ஃபெப்ரவரின்னு பார்ப்போம். மந்த் ஆஃப் ஃபெப்ரவரினா ஃபில்டரில் மந்த் டேட் ரிப்போர்ட்டட் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லணும், இயர் 2021 சொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோடு இங்கிலீஷ் வெர்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் அக்டோபர் பார்த்தோம், அது இல்லாமல் டேட்டாவே இயர் மட்டும்தான் இருந்தது 2020. இப்போ 2021 இருக்கனால நம்ம இயரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த கோவிட் 2021 அப்படின்ற அந்த டேட்டா கிடச்சிருக்கு. அது திருப்பி ஜிஜி பிளாட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி XY ஜியோம் பாயிண்ட். அப்போ ஃபெப்ரவரியில் உள்ள டேட்டா நமக்கு கிடைக்கும், குமுலேட்டிவ் கேசஸ். ஸோ ஃபெப்ரவரியில் குமுலேட்டிவ் கேசஸ் 1075 40, இங்கே 1090 40.
ஸோ உங்களுக்கு 1540 1,50,000 எஸ் 1,50,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஆர் 2 lakhs ரஃப்லி கேசஸ் ரிப்போர்ட்டட் டூரிங் திஸ் பீரியட் ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த கோடுக்கும் பார்க்கச்சு இங்கே டெத்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ குமுலேட்டிவ் டெத்ஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். இங்கே ஃபிகர்ஸ் பார்க்கணும். 1,54,600 இருக்கு, இது 1,55,000 இருக்கு. ஸோ அபவுட் 400. ஸோ இங்கே ஒரு 200 எடுத்துக்கலாம், இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 400, இங்கே ஒரு 400. ஸோ ஆல்மோஸ்ட் குமுலேட்டிவ் டெத்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஸ்டடியாக அப்படி போயிட்டுருக்கு. குமுலேட்டிவ் டெத்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. காரணம் குமுலேட்டிவ், அதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த சார்ட்டில் உங்களுக்கு விஷுவலைசேஷன் இப்படி தான் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கணும். இதே பார் பிளாட்டில் பார்க்கும்போது அது கொஞ்சம் பேரலாக தெரியும். இப்போ இதையே பார்ப்போம் இன்னொரு தடவை. நியூ கேசஸ் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. February 1 இங்கே இருக்குது, அப்புறம் இங்கே இருக்குது, அடுத்த நாள் கொஞ்சம் அதிகம் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இப்போ இங்கே கம்மியாக ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ சில நாட்களில் நியூ கேசஸ்னுடைய ரிப்போர்ட்டிங் அரவுண்டு 9,500 கம்மியாக தான் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. அதை நம்ம பார்க்குறோம். மேக்ஸிமம் ரிப்போர்ட்டிங்க வந்து உங்களுக்கு 13,000 தான் இருக்குது. ஓகே, இப்போ குமுலேட்டிவ் கேசஸை பார் கிராஃப் பண்ணுறோம். பார் கிராஃப்னும் போது geom_call யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஹைட் வில் ரிஃப்ளெக்ட் தி வேல்யூ. அந்த கோடெலாம் அதே தான். இப்போ ஜியோம் கால் கொடுத்ததுனால உங்களுக்கு பார் பிளாட் கிடைக்கும். ஃபெப்ரவரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார் பிளாட்டில் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆல்மோஸ்ட்டு சேம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியே இருக்குது. ஸோ குமுலேட்டிவ் கேசஸ் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றது இதை பார்த்தா தெரியுது. பார் பிளாட்டில் மோரலஸ் இந்த ஃபிகரை மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லலாம். தட் இஸ் இன்க்ரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக தான் குமுலேட்டிவ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது குரூப்டு பார் சார்ட் பண்ணுவோம். குரூப்டு பார் சார்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும், அதாவது குரூப்டு பார் சார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குமுலேட்டிவ் கேசஸ் இல்லாமல் மற்ற 4 ஃபீல்டு இருக்கு இல்லையா, குமுலேட்டிவ் டெத்ஸு, நியூ கேசஸ்ஸு, அந்த மாதிரி ஃபீல்ட்ஸையும் காட்டணும்னு பார்க்கணும் இதே பார் கிராஃபில். அதை சைட் பை சைட் காட்டணும். ஸோ அதுக்காக என்ன செய்யணும்னா, முதல்ல பிவட் லாங்கர் ஆக்கிடணும். பிவட் லாங்கர்னு சொல்லும்போது இங்கே கேட்டகரி அந்த 4 கேசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கேட்டகரின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துப்போம். நம்பர் ஆஃப் கேசஸ், அந்த ஆக்சுவல் வேல்யூஸ் இன் ஈச் கேட்டகரி, அதை வந்து வேல்யூஸ் டு, ஸோ வேல்யூ நேம்ஸ் டு வேல்யூஸ் டு அப்படின்னு போட்டு கேட்டகரி நம்பர் ஆஃப் கேசஸ்னு உங்களுக்கு 2 ஃபீல்டு வந்துடும். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டில் போயிட்டு COVID-21 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா, 15 அப்சர்வேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படி. நியூ கேசஸ், குமுலேட்டிவ் கேசஸ், நியூ டெத்ஸ், குமுலேட்டிவ் டெத்ஸ், டேட் ரிப்போர்ட்டட். இது COVID-51. ஓகே, COVID-51 கோவிட் லாங் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 60 அப்சர்வேஷன்ஸ் ஆயிடுச்சு, 3 வேரியபிள்ஸ் ஆயிடுச்சு. இதில் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். கேட்டகரி நம்பர் ஆஃப் கேசஸ்னு ஆயிடுச்சு. இந்த கேட்டகரியில் இந்த நியூ கேசஸ், குமுலேட்டிவ் கேசஸ், நியூ டெத்ஸு, குமுலேட்டிவ் டெத்ஸ், இந்த 4 ஒவ்வொரு கேஸுக்கும் 4 ஆயிடுச்சு. அதனால இந்த 4, 15, 60 ஆயிடுச்சு. இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே நம்பர் ஆஃப் கேசஸ்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த கோடை தான் நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், இந்த பிவட் லாங்கர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. அப்படி வரதை கோவிட் லாங்கில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அந்த கோவிட் லாங் தான் இது. ஓகே, இந்த கோவிட் லாங்லேருந்து இப்போ நம்ம இந்த ஸ்டாக்டு பார் சார்ட் இல்லாமல் குரூப்டு பார் சார்ட்டை போடலாம். ஸோ கோவிட் லாங் ggplot அதே தான். இங்கே ஜியோம் பாரில் பொசிஷன் இஸ் டாட்ஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐடென்டிட்டின்னு கொடுக்குறோம். இந்த ஐடென்டிட்டின்னு கொடுக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அது வேல்யூ அப்படியே வச்சுக்கோ, ஒன்றும் சம்மரைஸ் பண்ணாத, ஒன்றும் பண்ணாதன்னு அர்த்தம். ஓகே, பாருங்க, உங்களுக்கு இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் காட்டணும், லார்ஜ் வேல்யூவும் காட்டணும். அப்படி காட்டும்போது ஸ்கேல் பண்ண முடியாது. ஸோ இந்த நியூ டெத்ஸ் கேஸஸே இங்கே ஆல்மோஸ்ட் இல்லை. குமுலேட்டிவ் கேஸஸ் நேச்சுரலி ஹையராக இருக்கும், அது அந்த வேல்யூ வந்துட்டுருக்கும்.
ஸோ இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது உங்களால் சார்ட்டில் விஷுவலைஸ் பண்ண முடியல. இது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலும் அதே இதாக இருக்கும், ரொம்ப ஒன்றும் தெரியாது. சரி, அப்போ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது? அதுக்காக என்ன பண்ணுவோம், இங்கே cumulative கேசஸ் இந்த பெரிய வேல்யூ பாருங்க, அதை ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபில்டர் எக்ஸ்க்ளமேஷன் கொடுத்து கேட்டகரி cumulative கேசஸ் போட்டோம்னா அப்போ அது தவிர மீதி ஃபீல்டெல்லாம் நிறுத்தும். மற்ற கோடெல்லாம் அதே தான். ஸோ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போது cumulative டெத்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த cumulative டெத்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்தா இந்த ரெண்டும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு நியூ கேசஸ் நியூ டெத்ஸு பெட்டராக தெரியும். ஓகே, அதை நம்ம வேணால் இங்கே செய்து பார்க்கலாம். இது கண்ட்ரோல் சி பண்ணிக்கலாம், காப்பி கண்ட்ரோல் வி. இப்போது கேட்டகரி இஸ் cumulative கேசஸ், இது வந்து வேணான்னு சொல்கிறோம். திருப்பி இதையே இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணலாம். இங்கே கண்ட்ரோல் சி, இங்கே ஒரு தடவை போடுவோம். அதையே cumulative கேசஸ் டெத்ஸ் எடுத்துடலாம், இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த பர்சன்டேஜ் அது பைப் ஆப்ரேட்டர் போட்டுக்கலாம், மீதியெல்லாம் சேம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி போடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த நியூ டெத்ஸ் விசிபிளாக இருக்குது. நியூ கேசஸ் கம்பேரிட்டிவ்லி நியூ டெத்ஸு நெக்லிஜிபிளாக இருக்குது, பட் விசிபிளாக இருக்குது. ஓகே, இங்கே கோடில் இங்கே என்ன எழுதியிருக்கோம் பார்ப்போம். இங்கே ஃபேசட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணாமல் ஃபேசட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு அதில் தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு அட்டெம்ப்ட். ஃபேசட்டில் உங்களுக்கு ஒரு வேரியபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், வேர்ஸு கேட்டகரி. அந்த எந்த கேட்டகரி வழியாக நம்ம ஃபேசட் பண்ணுறோம், அப்போ 4 கேட்டகரி இருக்குது, அதை வச்சு ஃபேசட் பண்ணுறோன்னு சொல்லிடுறோம். இதுலேயும் உங்களுக்கு நியூ டெத்ஸ் டே ஸ்கேல் ஃபேசட்ஸும் சேம் ஸ்கேல் அப்ளை ஆகுது, அதனால் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியல. அப்போ லாஸ்ட்டாக நமக்கு ஆப்ஷன் என்ன, ஒய் ஆக்சிஸை நம்ம வந்து லாகிரதம் பண்ணி பார்க்கணும். லாக் பண்ணும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் அட்ரஸ் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். எஸ், இப்போ நியூ டெத்ஸ் உங்களுக்கு விசிபிளாக இருக்குது, cumulative கேசஸும் விசிபிளாக இருக்குது. ஸோ இது வந்து லாகிரதம் வேல்யூஸ், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ பட் we are able to see இந்த மாதிரி விஷுவலைசேஷனில் உங்களுக்கு வேல்யூஸ் தெரியும், பட் யூ ஹவ் டு see only relative வேல்யூ. ஸோ இந்த ரிலேட்டிவ் போர்ஷன் பார்க்கணும், இந்த ரிலேட்டிவ் பார்க்கணும், இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் லாக் வேல்யூஸ். ஓகே, இன்றைக்கி ப்ராப்ளத்தை நம்ம COVID-19 அனலைஸ் பண்ணோம். டேட்டாவை இம்போர்ட் பண்ணி அந்த டேட்டாவில் நம்ம டிப்ளைஆர் ggplot 2 பேக்கேஜில் உள்ள ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணோம். இப்போது இதே ப்ரோக்ராமை இதே வீடியோவை நீங்கள் ஏப்ரல் மே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி டேட்டாவை நீங்கள் அந்த மாதத்துக்குள்ள டேட்டாவை பார்த்துக்கலாம். ஸோ இதே கோட் தான் டேட்டா ஹூவில் மெயின்டைன் ஆகும், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி மற்ற கோடில் ஸ்மால் சேஞ்சஸ் செஞ்சு பார்க்கலாம். இதை தவிர இதுக்கு முன்னாடி ஜூலைலேருந்து உங்களுக்கு இது பீக்கு ஆகிட்டே போகிறது, அதனால் ஒவ்வொரு மாதமாக எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் பண்ணலாம். அது தவிர உங்களுக்கு ஷைனின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அந்த பேக்கேஜை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த டேஷ்போர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் சாய்ஸஸ் கொடுத்து எந்த மாதம் எந்த இயர் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களை ஒரு சார்ட்டு வேரி ஆகும். இதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ப்ராஜெக்டாக. ஓகே, இந்த செகண்ட் ப்ராப்ளத்தோட இந்த ggplot நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை வணக்கம்.